இங்க ஒரு பொண்ணு டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. டாக்ஸி வந்தானா அதுக்குள்ள ஏறி உட்காந்தாச்சு. நைட் டைம்ல சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு. கார் கண்ணாடி க்ளோஸ் பண்ணி ஹியரும் போடுறான். போனை பார்த்துட்டு இருந்தவளுக்கு பொம்மையை பார்த்தோன்னு பயம். போன்ல ஏதோ நியூஸை பார்த்து ஷாக் ஆகுறா. டாக்ஸில போறவங்கள கொலை பண்றதா நியூஸ் போட்டிருக்கு. கையில இருந்த போன்ல சார்ஜ் இல்லாம டெட் ஆகி போச்சு. வண்டிக்குள்ள இருக்கிறதே கொடூரமா இருக்கு. டிரைவரை பாக்குறதுக்கே வில்லத்தனமா இருக்கான். அது மட்டும் இல்லாம பயங்கரமா மெல்நிலம் வெட்டுது. ரேடியோல 13 பேர் கொலை பண்ணதா நியூஸ் வருது. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு பயங்கரமா பயப்படுறான். இதே டைம்ல ரோட்ல ஒருத்தன் உங்களோட முடிவு பக்கத்துல வந்தாச்சுன்னு போர்டை காட்டுறான். இதை பார்த்துட்டு அவளுக்கு பயங்கரமா அள்ளு விடுது. டிரைவர் வேற சிரிச்சிட்டு இருக்க. பயங்கரமா கடுப்பாகி குடைய ஓபன் பண்ணி அந்த டிரைவரை அவ வச்சிருந்த குடையை வச்சே குத்தி கொண்டுட்டா. இது வரைக்கும் 13 டாக்ஸி டிரைவரை கொலை பண்ணது வேற யாரும் இல்ல, இவளே தான். அப்படி இறந்து போனவங்கள டிவில காமிச்சிட்டு இருக்காங்க. பாவம் இவ பயத்துலதான் கொலை பண்றான்னு அவளுக்கே தெரியல. சரியான மின்னல் அடிக்க குடைய வச்சு காப்பாத்திக்கிறா. பயத்துல இப்படியா பண்றது? என்னம்மா நீ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், இல்லன்னா எத்தனை டாக்ஸி டிரைவர் சாவ போறானோ தெரியல. அந்த டாக்ஸி கில்லரே இவ தான். இதோட கதையும் முடியுது.